அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு கனரா சைக்கிளிங் வியூ. இன்னைக்கு 19.5 கிலோமீட்ரு மிதிச்சு நம்ம திப்பனம்பட்டி ஸ்ரீ கைகொண்ட ஐயனார் திருக்கோவிலில் நிற்கும். எங்கேருந்து வந்தோன்னு பார்ப்போமா? கடையாளூர்ட்டியிலேருந்து வெளியில் கிளம்பிட்டோம். கொல்நேரி 2.1 கிலோமீட்ரு மிதித்து கொல்நேரி ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். 5.8 கிலோமீட்ரு 17.5 நிமிஷத்தில் மிதித்து சுரண்டை வந்துட்டோம். இதுதான் அனுமன் நதி பாலம். மழை நல்லா பெய்யும்போது இந்த பாலத்துக்கு கீழே வர தண்ணி போயிட்டு இருந்துச்சு. 8.9 கிலோமீட்டரை 29 நிமிஷத்தில் கடந்து குறுங்காவனத்தை தாண்டி குறுங்காவனம் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இனிமேல் தான் தாண்ட போகிறோம். இது குறுங்காவனம் பாலம். இதுவும் 10 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் தண்ணி நல்லா பாலத்துக்கு கீழே போயிடுச்சு. இப்போ ஆனால் கம்மியாக தான் கிடக்கும். இந்த பக்கம் பாருங்கள். பத்து கிலோமீட்டர் தூரம் 31 நிமிஷத்தில் கடந்து வெள்ளைக்காலில் வந்துருக்கோம். இது வெள்ளைக்காலில் உள்ள ஒரு சின்ன ஓடை. தண்ணி நல்லா ஓடும். 13.1 கிலோமீட்டரு 43 நிமிஷத்தில் மிதித்து நம்ம கீழப்பாவூர் வந்துட்டோம். கீழப்பாவூர் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். 14.2 கிலோமீட்டரு 43 நிமிஷத்தில் மிதித்து சுரமலாப்பேரி விளக்கு தாண்டி பாவர் சத்திரம் நோக்கி போயிட்டுருக்கோம். பதினஞ்சு 3 கிலோமீட்ரு 50 நிமிஷம் மிதித்து நம்ம பாவர் சத்திரம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். 16.4 கிலோமீட்டர் 54 நிமிஷம் மிதித்து பாவர் சத்திரத்துக்கு அடுத்து மலையராமபுரம் கடையம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். 17.2 கிலோமீட்ரு 56 நிமிஷம் மிதித்து நம்ம திப்பனம்பட்டி ஊருக்குள்ளே வந்திருக்கோம். திப்பனம்பட்டி என்ட்ரன்ஸ். பதினெட்டு கிலோமீட்ரு 59 நிமிஷம் மிதித்து நாட்டார்பட்டி தாண்டி போகிறோம். 18.5 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 1 நிமிஷம் சைக்கிள் மிதித்து நம்ம திப்பனம்பட்டி ரயில்வே ட்ராக் கிராசிங். ரயில்வே கிராசிங் தாண்டி போயிட்டு 19.1 கிலோமீட்டர் மிதித்து கோயில் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகிறோம். 19.5 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 5 நிமிஷம் மிதித்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். திப்பனம்பட்டி ஸ்ரீ கைகொண்ட ஐயனார் கோவில் வந்துட்டோம்.
இந்த திப்பனம்பட்டி கைக்கொண்ட ஐயனார் கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. எங்கள் ஏரியா தென்காசி மாவட்டம் சைடு வில்லுப்பாட்டு சொல்லுவாங்க. அந்த வில்லுப்பாட்டில் இந்த கைக்கொண்ட ஐயனார் கோயிலுக்கு என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த கைக்கொண்ட ஐயனார் இந்த குளத்துக்குள்ளே தான் இருந்தார். குளத்துக்குள்ளே போய் இங்கே உள்ள பூசாரி போய் தினமும் வழிபட்டு வந்தார். அந்த பூசாரி மழை நேரத்தில் இந்த குளத்தில் தண்ணி மேலே வந்துடும். அவரால் இடுப்பளவுக்கு இந்த கழுத்து அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா உள்ளே போய் அவர் சாமி கும்பிடுவார். அவரை முக்குத அளவுக்கு தண்ணி வரும்போது அவரால் சாமி கும்பிட முடியாமல் இருக்கணும், சிலையே முங்கிருமா, அப்படி இருக்குமா. அந்த நேரத்தில் அவர், ஐயனாரே என்னால் உள்ளே வழிபட முடியலை, அதனால் நீங்கள் என் கையில் ஏறிக்கோங்க, நான் உங்களை அப்படியே கைத்தாங்களாக கூப்பிட்டு இந்த கரையில் வச்சு வழிபடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் ஐயனார் உடனே அவர் கையில் ஏறிட்டாராம். அவர் தூக்கிட்டே அவரோட கை பாரம் தாங்க முடியலைன்னு இறக்கி வைக்க இடம் இந்த கோயிலாம். அதிலிருந்து தான் இந்த கோபுரம் மேலே, அந்த இடத்துல தான் இந்த கோபுரம் வந்துச்சான். வந்ததுனால இதுக்கு பேர் கையனார்னு சொல்லுவாங்க, கையனார்னு சொல்லுவாங்க. கையதிலே வந்ததுனால கையனார்னு சொல்லி இந்த கதை சொல்லுவாங்க. அதனால் கை கொண்ட ஐயனார். அதே மாதிரி இந்த கோபுரம், இந்த ஆலமரம் எல்லாம் நல்ல இயற்கை எழில் பொங்கும் நல்லா இருக்கிறதுனால இங்கே நிறையா சீரியல்ஸ், அடுத்து விஜய் சேதுபதி தம்பி வச்சு கூட ஒரு படம் கூட இங்கே எடுத்துருக்காங்க. இந்த இடத்த அந்த படங்களில் அண்ணா பார்க்கலாம். படத்து பேர் தெரியல, ஆனால் அங்கே வச்சு ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. திப்பனம்பட்டி கோயிலேருந்து கிளம்பிட்டோம், குளத்து கரையிலே போவோம். கோயிலேருந்து 1.2 கிலோமீட்டர் மிதித்து வந்துட்டோம். இது கோயிலை ஒட்டி உள்ள குளம். அந்த குளம் அங்கே வேறு இருக்குது. அந்த குளத்து கரையிலே தான் நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம். ஒன்று 7 கிலோமீட்ரு 8 நிமிஷத்தில் மிதித்து திப்பனம்பட்டி ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ரெண்டு 2 கிலோமீட்ரு 11 நிமிஷம் மிதித்து திப்பனம்பட்டி மலையராமபுரம் தாண்டி பவர்சத்திரம் நோக்கி போகிறோம். 3.3 கிலோமீட்ரு 15 நிமிஷம் மிதித்து நம்ம பவர்சத்திரம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். பவர்சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரைட் எடுத்து போவோம். 4.5 கிலோமீட்டர் 20 நிமிஷம் மிதித்து நம்ம பவர்சத்திரத்தில் இருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ வேறு ரூட்டில் ஊருக்கு போகிறோம். எட்டு கிலோமீட்டர் 23 நிமிஷம் மிதித்து பவர்சத்திரம் மெயின் ரோட்டில் இருந்து கிளப்பவர் ரோட்டை நோக்கி போகிறோம். 7.3 கிலோமீட்டர் 29 நிமிஷம் மிதித்து கிளப்பவர் ஊருக்குள்ளே வந்துட்டோம். கிளப்பவர் பெரியாண்டவர் கோயில் வழியாக போகிறோம். தண்ணி நல்லா தவிச்சிருச்சு. கிளப்பாவூரில் ஒரு ரைஸ் கடையில் தண்ணி கேட்டேன், தந்தாங்க. குடிச்சிட்டு கிளப்பாவூர் தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த ரைஸ் கடைக்காரரு கடையாவது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். வீடியோ எடுக்கும்போது ஒருத்தன் ஃபோன் போட்டான். பார்லேஜி 9.7 கிலோமீட்ரு 40 நிமிஷம் மிதித்து வந்துட்டோம். சைக்கிளை ஓரமாக விட்டுட்டு நம்ம
நம்ம அப்படியே நெல் வயல் காட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். செம்மன்னு இருக்கா, கிளப்பாக ஒரு காடு, தண்ணி நல்லா இருக்குது. அதனால் எல்லா பக்கமும் நல்லா நெல் போட்டிருக்காங்க. இந்த ஓரத்தில் தான் சத்திரம் டு சுரண்டை ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். 10.5 கிலோமீட்டர் 43 நிமிஷம் மிதிச்சு வெள்ளகால் தாண்டி போகிறோம். 11.1 கிலோமீட்டர் 3/4 மணி நேரம் மிதித்து நம்ம தோரங்காடு விளக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கோம். 11.6 கிலோமீட்டர் மிதித்து நம்ம குறுங்காவனம் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். 47 நிமிஷம் மிதிச்சு. இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை. 15.6 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 5 நிமிஷம் மிதிச்சு சுரண்டை வந்துட்டோம். 16.6 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 12 நிமிஷம் மிதிச்சு சுரண்டை கூட தாண்டி வெளியில் போகிறோம். பத்தொம்போது 1 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 20 நிமிஷம் மிதித்து சுரண்டை தாண்டி கொல்நேரி ஊருக்குள்ளே வந்துட்டோம். 30 கிலோமீட்டருக்கு மேலே மிதிச்சதுக்கப்புறம் தான் தவிக்குது. மொத்தம் 22 கிலோமீட்டர் மிதித்து 1.5 மணி நேரம் நின்று தான் மிதித்தேன். ரிட்டர்னு மிதித்து நம்ம குலதெய்வம் கோயில் எங்கள் குலதெய்வம் கோயில் கைக்குண்டா விநாயகர் கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ரைடில் சந்திப்போம்.